உலகத்திலிருந்து வேறுபட்ட ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சபையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த சபையில என்ன போதிக்கப்படணும்? உலகத்திலிருந்து வேறுபட்ட ஜீவியம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற காரியத்தை வருகிற ஜனங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லணும். அதை கேட்கிற ஜனங்கள் அதன்படி என்ன செய்யணும்? வாழணும். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் சபையிலேயே இருந்துச்சுன்னா அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தைக்கு வேற எங்கே போய் கற்றுக்கொள்ள முடியும்? என்ன செய்ய முடியாது. கற்றுக்கொள்வதற்கு வேறொரு இடம் இல்லை. பாவத்தை மன்னிப்பதற்கு வேறொரு தேவனும் இந்த உலகத்திலே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதான் நம்முடைய ஜென்ம சுபாவம் என்ன செய்யணும்? மாறணும். புதிய நாமம் நமக்கு கற்பிக்கப்படணும். பழைய நாமம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்மளை பார்க்கிறவர்கள் முன்பு போல இவர் இல்லை அப்படின்னு சொல்லணும். முன்பு போல இவங்க இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுதான் சபைக்கு வந்ததுக்கான அர்த்தம். நீதிமொழிகள் 26:11 நாயானது தான் கற்கிறதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். நாயை குளிப்பாட்டி நடுக்கட்டில் வச்சாலும் அது எங்கேதான் போகும்? அங்கேதான் போகும். அதே போல இந்த உலகம் எனக்கு வேண்டாம், என் தேவன் எனக்கு போதும், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவரிடத்தில் வந்ததுனால தான் எனக்கு சமாதானம் கிடைத்தது, அவரிடத்தில் வந்ததுனால தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உலகத்துக்கு போனா அவங்களுக்கு ஆத்மான்னு பேர் இல்லை. அவங்களுக்கு என்ன பேரு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? தான் கக்கினதை தானே தின்னும்படி திரும்புவது போல. ஸ்தோத்திரம். பழைய கிரியைகள் நம்மிடத்துல மறுபடியும் காணப்பட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மனுஷன்னு பேர் இல்லை. நம்மளுக்கு என்னன்னு பேர் இல்லை? மனுஷன்னு பேர் இல்லை. ஒருவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்ற விதத்துல பேசணும், அடுத்தவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்ற விதத்துல பேசணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மனுஷன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல அவர்கிட்ட காலி ஆயிடுச்சா அடுத்து இன்னொரு இருக்கிற இடத்துல அவர்கிட்ட போயிருந்தா அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்ல மாட்டாங்க? மனுஷன் சொல்ல மாட்டாங்க. மனுஷனுக்குன்னு ஒரு குணம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா வருகிற நாட்கள்ல அதை என்ன பண்ணணும்னு நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது விட்டுட்டு வந்ததை மறுபடியும் தேடி போறேனா? இது எனக்கு வேண்டாம், இது பிரயோஜனம் இல்லை, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறத அறிந்து கொண்டதற்கு பின்பும் அதையே தேடி போக என் மனசு சொல்லுதா? அப்ப நம்ம மனுஷன் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம யார் இல்லை? மனுஷன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனம் திரும்பினவர்கள் ஸ்தோத்திரம் அதற்கேற்ற விதத்தில் தங்களுடைய கிரியைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். இது எதுக்கு சொன்னேன்னா, ஜென்ம சுபாவங்கள் எந்த இடத்துலையும் வந்து மாறவில்லை என்றால் வேறொரு இடத்துக்கு போனாலும் நம்முடைய ஜென்ம சுபாவம் என்ன செய்யாது? மாறாது. அல்லேலூயா. இன்று தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இந்த கிருபையை குறித்து தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். கிருபை எதற்கு, கிருபை ஏன் அவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இந்த கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதம் 63:3வது வசனம். ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது. ஏன் அப்படின்னா, பவுலுக்கு அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், அந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்பதற்காக 3 முறை தேவனிடத்தில் அவர் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். அதற்கு ஆண்டவர் சொல்லுவார்,
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கிருபை உனக்கு ஆண்டவரே, எனக்கு முடியலப்பா, இந்த வியாதியை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. அது வேதனை வரும்பொழுதெல்லாம், இந்த தலைவலி வரும்போதெல்லாம் என் உயிரே போயிடுதுப்பா, என்னால் இதை என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ளவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு என்ன செய்யட்டும் போதும். ஏன்னா அந்த பலவீனத்தோடு நீ எனக்கு ஊழியம் செய்தினா நீ என் பக்கத்தில் என்ன செஞ்சிட முடியும், வந்துட முடியும். அந்த பலவீனம் போய் ஊழியம் பண்ணினா உனக்கு மேன்மை வந்துடும். நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்து விடுவாய், இழந்து விடுவாய். நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அதனால அந்த பலவீனத்தை நீ என்ன செய்து கொள்ளணும், தாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அப்ப அந்த கிருபை எப்ப கிடைக்கும், காலைதோறும் உங்களுடைய கிருபை எப்படி இருக்கிறது, புதிதா இருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. உண்மை பெரியதா, அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் அந்த கிருபை எப்படி இருக்கிறது, புதியதா இருக்கிறது. அந்த கிருபை யாருடையது, கர்த்தருடையது. அதற்கு வசனம் வேணும் இல்லை இல்லையா? சங்கீதம் 62:12. கிருபையும் உம்முடையது. அல்லேலூயா. அந்த கிருபையும் உம்முடையது என்றால் இன்னும் சில காரியங்கள் கர்த்தருடையது இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் கிருபையும் யாருடையதாக இருக்கிறது, கர்த்தருடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்யும், சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர் உடைய செட்டைகள் நிழலிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 அவருடைய பலன் நம்மளுக்கு என்ன செய்யுது, பூரணமா விளங்கும். அல்லேலூயா. கவனிங்க, கிருபை நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபை ஜீவனை காட்டிலும் நல்லதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த கிருபை தேவனுடையதாக இருக்கிறது. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்யும் என்றால் அவருடைய செட்டலின் நிழலில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நாம் நிர்மூலமாகாமல் நிலைத்திருக்க பண்ணும். நம்முடைய பலவீனத்திலே நம்மளுக்கு எதை கொடுக்கும், பலனை கொடுக்கும். அதனால அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை கிடைச்சா போதும், கிருபை கிடைச்சா போதும். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஒரு 2 பேர் ஜெபிக்க போகும் பொழுது ஒருவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவியாகிய என் மீது எப்படி இருக்கும், கிருபையாயிரும். அந்த கிருபை பெற்றுக்கொண்டால் தேவனுடைய சமூகத்துல நம்மை சேர்க்கும். தேவனுடைய சமூகத்துல நாம் சேர்க்கப்படவில்லை என்றால் நமக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, கிருபை இல்லாம போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மால் வாழ முடியவில்லை, நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் நமக்கு என்ன இல்லை, கிருபை இல்லை. ஒரு பலவீனத்தை கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக வருகிற ஒரு 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 பிரச்சனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்மளுக்கு என்ன இல்லை, கிருபை இல்லாமல் போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அதனாலதான் காலைதோறும் எழுந்ததுமே நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், ஆண்டவர் புதிய கிருபையினால் என்னை நீர் என்ன செய்யும்,
நிரப்பும். எதுக்குப்பா புதிய கிருபை வேணும்? எதற்கு புதிய கிருபை வேணும் அப்படின்னா, உடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்யணும்? இந்த நாள் நான் வாழணும். உடைய சத்தியத்துல நான் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். இந்த சத்தியத்துல நிலைத்திருப்பதனால வருகிற சோதனை, பிரச்சனை, போராட்டத்துல அதை தாங்கிக் கொள்வதற்கான பலன் எனக்கு என்ன செய்யணும்? வேணும். எப்படியாவது உங்களுடைய சமூகத்துல நான் என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்படணும். இந்த 3 காரியத்தை மனதில் வைத்து எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? கிருபை கொடுங்கம்மா கேட்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அது என்ன நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏன் அப்படின்னா, அநேகர் நீதிமானாகவும் உத்தமனாகவும் என்ன செய்திருக்கிறார்கள்? வாழ்ந்திருக்கிறார்கள். சபைக்கு வர்றவங்களை காட்டிலும், ஆண்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும், இந்த வேதத்தை நன்கு அறிந்தவர்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவர்கள் பயந்து நடக்கிறார்கள். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறார்கள், உத்தமனாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நோவா வாழ்ந்த காலத்துல அநேக பேர் இப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், 9வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நோவா மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவனோட இருந்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. நம்மை காட்டிலும் இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் நீதிமான்களாகவும் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் தானம் தர்மம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு தேவத்துல இருந்திருக்கிறார். அவர் பேர் என்ன? கொர்நேலியு. அவர் அப்படி இருந்திருக்கிறார். ஆனா அவருக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுக்கான காரணம், அவர் எப்போதும் எப்படி இருந்திருக்கிறாரு? தேவனோடு செஞ்சிருக்கோம். சபைக்கு நம்ம வர்றோம். எத்தனை பேரு கர்த்தர் என் கூட பேசினார், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வேன் என்று எத்தனை பேர் முடிவெடுத்துட்டு போறாங்க? இல்லையா? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? எல்லாருமே சபையில தான் இருக்கிறோம். எல்லாருமே சத்தத்தை தான் கேட்கிறோம். ஆனா எத்தனை பேரு இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக கர்த்தர் என்கிட்ட தான் பேசுறாரு, கர்த்தர் என்கிட்ட தான் பேசுறாரு அப்படிங்கிற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றத்தை பார்த்து தேவன் அவர்களுக்கு என்ன கொடுப்பார்? கிருபை கொடுப்பார். ஆனா சபைக்கு போனா போதும், சபைக்கு போனா போதும். ஏன்னா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், அதனால ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதான். காணிக்க போடணும், ஸ்தோத்திரம், பக்கத்தில் உள்ளவங்கள விசாரிக்கணும், அன்னைக்கு தசமம் போகணும், அது கொடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 மணி நேரம் இருந்தாச்சா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய கடமை என்ன செய்தது? முடிந்தது அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, நான் இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளரணும், கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தேவனோடு கூட என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறான்? செஞ்சிருக்கிறான். அதுக்கு உதாரணமா சொல்றான். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். யாருடைய பங்கு அதிகமா இருந்தது? ஏன்னா ஆதியாகமம் 42:4 யோசேப்பின் தம்பி யாரு? பென்யமீன். அப்ப யோசேப்போட கூட பிறந்தவங்க தான் யாரு? பென்யமீன். அல்லேலூயா. அவங்கெல்லாம் பிறந்து இருக்கிறாங்க, சகோதரர்கள் தான்.
ஆனா பெண்ணியமின் தன்னோடு கூட பிறந்தவன், தன் தாய்க்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், பிறந்திருக்கிறான். அதனால அவனுக்கு மட்டும் என்னது 5 மடங்கு. எல்லாரும் சபையில தான் இருக்கிறோம், ஆனா யாரு கர்த்தரோடு கூட இசைந்து போறார்களோ அவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல். அவங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் என்ன செய்வாரு, அதிகமாக தான் கொடுக்கிறார். பாருங்களேன், நோவாவுக்கோ தன் காலத்தை வாழ்ந்த விடத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் என்ன கிடைச்சிருக்கு, கிருபை கிடைச்சிருக்குன்னா சும்மா கிடைக்காது கிருபை. காலையில எழுந்ததுனால கிருபை கொடுத்துருவாரா? காலையில எழுந்து 4 மணிக்கு அதிகாலையில எழுந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டா கிருபை கொடுத்துருவாரா? முதல் நாள் பெற்றுக்கொண்ட கிருபையை போக்கடித்தால் அடுத்த நாள் எவ்வளவு நேரம் எழுந்தாலும் சரிதான். ஏன் போக்கடிக்கிறதுக்கு அவனுக்கு கிருபை? இன்றைக்கு கொடுத்த இன்றைக்கு என்ன வார்த்தை மூலமாக, என்ன வார்த்தையை நீ கீழ்ப்பிடிச்சிருக்கிற, என்ன அந்த வார்த்தையின் மூலமாக வந்த சோதனையில நீ நிலை நின்றுக்கியா? நீ ஸ்தோத்திரம் துன்மார்க்கரோடு நிற்கும் பொழுது துன்மார்க்கரை போல இருக்கிறாய், பாவிகளோடு நிற்கும் பொழுது பாவிகளை போல நீ என்ன செய்கிறாய், இருக்கிறாய். அப்புறம் உனக்கு எதுக்கு கிருபை? உனக்கு எதுக்கு கிருபை? நான் காலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டா, சபைக்கு வந்துட்டா, வார்த்தை கேட்டுட்டா, அந்த வார்த்தை நமக்குள்ளாக என்ன செய்யணும், கிரியை செய்யணும். வார்த்தை மாம்சமாகி பாவத்தை போக்குகிற இயேசு கிறிஸ்துவை பிறப்பித்தது. அப்ப அந்த வார்த்தை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள மாமிசமாகி பாவத்தை போக்குகிற கிறிஸ்து பிறக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டு கேட்டு கிறிஸ்து பிறக்கலைன்னா அது பிரயோஜனம் இல்லை தானே. அப்ப யோசியப்போடு கூட பெண்ணியமின் பிறந்ததுனால எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறான். ஆனா பெண்ணியமிற்கு மட்டும் 5 மடங்கு எப்படி கொடுக்குறான், அதிகமா கொடுக்குறான். எல்லாரும் வாழ்ந்துருக்கிறாங்க, ஆனா நோவாவுக்கு மட்டும் கர்த்தர் எதை கொடுக்குறா, கிருபை கொடுக்குற. இந்த கிருபை என்னத்தை நம்மளுக்கு செய்யும் அப்படின்னா, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்வதற்கு அது என்ன செய்யும், பகை காட்டும், வழி சொல்லும். அதில் எப்படி நம்ம நிலைத்திருக்க முடியுங்கிற காரியத்தை நம்மளுக்கு என்ன செய்யும், கற்றுக் கொடுக்கும். அதற்கு பிறகு அதை தாங்கிக் கொள்வதற்கான பலனை நம்மளுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கவனிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? கேட்கல, இன்னும் சத்தமா. இயேசு என்ன செய்யறார்? வாலிபர்களை கேட்டீங்கள? மனுஷன் சொல்ல, ஊழியக்காரர் சொல்ல, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இயேசு சொல்லியுமே நம்ம இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறோமே ஜலத்துல பிறக்கிறதுக்கு. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கும் இயேசுக்கும் உள்ள ஒரு காரியம். அதில் நாம என்ன செய்யறது? அவர் சொல்லியுமே நீங்க கேட்கலன்னா நான் சொல்லி கேட்க போறீங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன செய்யணும், அப்பதான் என் ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்போ யோவான் ஸ்நானகன் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக பரிசேயர்கள் இருந்து சதுசேயர்கள் இருந்து வர்றவங்க பார்த்து இவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யா அப்படின்னு கேட்கிறார். இப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பெரும் கோபம் இப்ப என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அந்த கோபத்துக்கு தப்பிக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அது உங்களுக்கு யாரு சொன்னா? அப்போ வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்வதற்கு அந்த பரிசேயர் சதிசேயர் கூட்டத்துக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? சத்தமா சொல்லுங்களேன். அவங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கிருபை கிடைத்திருக்கிறது.
அல்லேலூயா. அந்த கிருபை யார் உங்களுக்கு கொடுத்தா? அந்த கிருபை யாருடையது? அது தனக்கு இஷ்டமானது அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த பரிசெயர் சதிசெயர் அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு என்ன தகுதியாக இருந்தாரோ அது தேவனுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க வர்றாங்க, இவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டு திரும்பி என்ன செய்யறாரு? மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், கொடுங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு ஞானசனம் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. இதே காரியம்தான் நோவாவுக்கு நடக்குது. இந்த ஜனங்கள்ல நான் யாரையும் நல்லவனா நான் என்ன செய்யறேன் பார்க்கல. இவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தை வந்து எட்டிடுச்சு. இவர்களை உருவாக்குனது எனக்கு எப்படி இருக்குது? மனஸ்தாபமா இருக்கிறது. அதனால நான் இவங்க எல்லாரும் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். நீ உன்னை தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு வேலையை உனக்காக என்ன செய்து கொள், உண்டு பண்ணு அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? நோவா கிட்ட என்ன சொல்றாரு? ஏன் சொல்றாரு? வரும் அது வரமாட்டேங்கிறீங்களே, என்ன அங்க எங்க போயிட்டு வரும் கோப கிருபை கிடைத்ததுக்கான நோக்கம் என்ன? வர்ற காரியத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். இன்றைக்கு இங்க போகாத, இவங்க கிட்ட பேசாத, இந்த வாகனத்துக்கு நீ போக வேண்டாம். அது காலையில அவர்கிட்ட கிருபை கிடைத்தாதான். நான் இதை பேசணுமா பேச வேணுமா கத்தருக்கு சொல்றோம். நீங்க இந்த நோட்டை எடுத்து பாருங்களேன். நிறைய அறிவிப்புகள் எழுதிட்டு வந்தேன். ஆனா இந்த அறிவிப்புகள் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணன் என்ன செய்யறான்? அது எதுல இருக்குன்னு கேட்டேன். இன்னைக்குள்ளதானே, அதனால நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். அதனால ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். வேண்டாம். அப்போ தப்பிக்கொள்வதற்கான வழியை சொல்லுவார். ஸ்தோத்திரம். நான் போறதா தான் இருந்தது. இந்த பஸ்ல தான் ஏறி உட்கார்ந்தேன். என்னன்னு தெரியல, எனக்குள்ள என்னமோ ஒரு போராட்டமா இருந்துச்சுங்க. திடீர்னு ஆண்டவர் இந்த பஸ்ஸை விட்டு இறங்குன்னு சொன்னாரு. நான் இறங்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பஸ் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே இறந்துட்டாங்க. கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? கிருபை பெற்றா கர்த்தர் சொல்வார், விவேகி ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்கிறான், பேதை நெடுக போய் என்ன செய்யப்படுகிறான்? கண்டிக்கப்படுகிறான். ஆண்டவர் சொல்வார், பிள்ளை உனக்கு இது வேண்டாம், தம்பி இது உனக்கு வேண்டாம்ப்பா, இது உன் வாழ்க்கைக்கு செட் ஆகாது, வேண்டாம். இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அப்புறம் போய் முட்டு சந்திர போய் முட்டிக்கிட்டு பொழுது அவரால் என்ன செய்ய முடியும்? தப்பிக்கொள்வதற்கு உனக்கு நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்ப போய் மாட்டிக்கிட்ட, சரியா லாக் ஆகிட்ட. இப்ப என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. நீ புரண்டுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால இந்த கிருபை நோவாவுக்கு கிடைத்ததுனால வரும் நான் இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். நீ தப்பிக்கொள்வதற்கு உனக்கு ஒரு பேழையை நீ என்ன செய்து கொள், உண்டு பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எல்லாருக்கும் சொல்லாம நோவாவுக்கு மட்டும் சொல்றாரு அப்படின்னா, நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. என் வாழ்க்கையை குறித்ததான ரகசியம் எனக்கு தெரியல, நான் என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு தெரியல, நான் எதை செலக்ட் பண்ணணும் எனக்கு தெரியல, எதை கேட்கறது? ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னா எனக்கானதை நான் தெரிந்து கொள்வதற்கு நீ என்ன செய்ய முடியும்? உதவி செய்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால வர்ற கோபத்துக்கு தப்பிக்கொள்வதற்கான வழிகளை தேவன் அவனுக்கு சொன்னார். சொல்லினதை கேட்டுட்டு அவன் பாட்டுல வீட்டுல இருந்தானா தப்பிக்கொள்ள முடியுமா? செயல்பட்டான். தன் காலத்துல வாழ்ந்தவர்களிடத்திலேயே அவன் மட்டும்தான் தேவனோடு கூட சஞ்சரிச்சான். தேவன் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், நீ உனக்கு ஒரு வேலை என்ன செய், உண்டு பண்ண. நான் ஜலத்தினால, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, நான் ஜலத்தினால இந்த பூமியை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வேலையை கட்ட ஆயத்தமாயிருப்பான்ல. கொப்பேர் மரத்தை வாங்கி அவன் வேலையை கட்ட என்ன செஞ்சிட்டு இருப்பான்? ஆயத்தமாயிருப்பான். அவன் ஆயத்தமாகும் பொழுது மற்றவங்க வந்து கேட்டுப்பாங்களா? கேட்டுக்க மாட்டாங்களா? கேட்டுப்பாங்க. என்னடா செய்யற? நான் உங்க வேலையை கட்டேன். ஏன் கட்டுற? ஜலத்தினால தேவனுக்கு பூமி என்ன செய்ய போறாரு? அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் கேட்டுருந்தாங்கன்னா, கிருபை பெற்றிருந்தாங்கன்னா, அப்படியா நாங்கள் ஒரு வேலையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டுப்பாங்க. அப்ப அவங்க ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? நீங்க பூமிக்கு வாங்க, வேண்டாம் பகலுக்கு வாங்க, பூமிக்கு வாங்க.
என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் போய் சொல்லுவான், ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஜலத்தினால என்ன செய்ய போறாரு, இந்த பூமி அழிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா, அதனால நான் எனக்கு ஒரு வேலையை கட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏய் குடிக்கவே தண்ணி இல்லையா, தண்ணி வந்து இந்த உலகத்தை என்ன செய்ய போதான், அழிக்க போதான், அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. கிருபை பெறாதவர்கள் நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க. கர்த்தர் சொன்னா அடே அப்பா, எங்ககிட்டலாம் பேசாத கர்த்தர் இவர்கிட்ட தான் வந்து பேசுறாரு, என்ன நீங்க டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கீங்களா 2 பேரும் சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க. பைத்தியக்கார மாதிரி இருக்கிற பாரு, என்ன நீ மூடி மாதிரி இருந்து நிக்கிற, கயிறு காலத்துல ஒண்ணுமே இல்லாம, கர்த்தர் சொன்னாரா கண்டிப்பா அப்படி சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்கள் முதலில் ஸ்தோத்திரம் பைத்தியமா தான் என்ன பண்ணுவார்கள், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நம்ம மார்த்தடி கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காருப்பா, ஒரு நாள் நீ பதட்டப்படுற நாள் வரும், அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்குவ கர்த்தர் இவனோடு கூட பேசி இருக்கிறாரு, என்கிட்ட அவர் பேசலையே அப்படின்னு பட்டதுக்கு பிறகுதான் உனக்கு என்ன செய்யும் தெரியும். பிரயோஜனம் இல்லை, முழுக்கள் நனைஞ்சதுக்கு பிறகு முக்காடு எதுக்குன்ற போறதுக்கு முன்னாடியே மழை வரும், கொடை கொண்டுட்டு போப்பான்னு அப்பா அம்மா சொல்லுறது எனக்கு தெரியும், அதெல்லாம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, என்னப்பா நச்சு தூங்கும்போது என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு நான் நனைஞ்சிட்டேன், மாத்திரை வாங்கி கொடுங்க. நீ என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் 7 நாளைக்கு சரி என்னதான் செய்யும், இருந்துகிட்டு தான் இது தேவையா. சரி, நோவா ஆயத்தமாக்கும் பொழுது எல்லாரும் கேள்வி பண்ணியிருப்பாங்க. ஆனா நோவா கர்த்தரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனால கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அவனுடைய வேலையை தொடர்ந்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான். வேலையை செய்து முடித்து அவனை அந்த வேலைக்குள்ள விட்டு கதவை அடைத்ததுக்கு பிறகு 7 நாள் கழித்து என்ன வருதுன்னா மழை வரும். அந்த மழையை படிச்சு பாருங்க, வீட்டை போய் ஆழங்கள் திறவுண்டன, வானத்தின் மதகுகள் என்ன செய்யறது திறக்கப்பட்டது. அப்படின்னா என்ன, அவன் நாளைக்கு என்ன செஞ்சிருக்கோம், அடைச்சிருக்குன்னா இங்க என்ன வந்திருக்கோம், என்ன இருந்திருக்கும், தண்ணி பஞ்சமா இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. பூமியின் மதக ஆழங்களே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அடைச்சிருக்கிறாருன்னா ஊற்றுலாம் அவர் திறக்கல, அடைச்சிட்டாரு. ஊற்று அடைப்பட்டது, வானத்தின் மதகுகள் என்ன செய்யப்பட்டன, திறக்கப்பட்டன, மூடப்பட்டு இருக்கு. அப்படின்னா மழையும் என்ன செய்யல, பேயல. அப்ப இவன் போய் சொல்ற ஜலத்தினால அழிக்க போறேன்னு சொன்னா பைத்தியக்கார மாதிரி பேசுற பாரு. குடிக்கவே எங்களுக்கு தண்ணி இல்லை, இந்த உலகத்தையும் அழிக்க போறாரு ஆண்டவர், பைத்தியக்காரமே போய் என்ன செய்யாத குழம்பாதடா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட அவன் தேவனோடு கூட சஞ்சரிச்சதுனால அந்த வார்த்தையை விட்டு அவன் பின்வாங்கல. ஏளன பேச்சுக்கு, கேவலமான பேச்சுக்கு அவன் இந்த வார்த்தையை விட்டு விலகி போகவில்லை. வார்த்தைகள் விலை நின்றிருக்கிறான் அந்த கிருபையை பெற்றதுனால. அநேகம் பேர் வார்த்தையை விட்டுட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்க பாஸ்டர், உங்க மனைவியை அடிச்சு வச்சுட்டீங்களாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவர்கள் சபையை எப்படி நடத்த முடியும்? பாஸ்டர், நீங்க கணவன் மனைவியா இல்லைன்னா ஸ்தோத்திரம், ஊழியம் எப்படி செய்யுங்க, ஊழியம் கெட்டு போயிடுமே. ஊழியம் எனக்கு முக்கியம் இல்லை, என் மனைவி என் பிள்ளைங்க எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு என் ஆத்மா முக்கியம். கதவை சொல்லுவோமா, எனக்கு என் ஆத்மா தான் முக்கியம். உன் சரீரம் உனக்கு, உன் கண்ணு உனக்கு இடலா இருந்தா அந்த கண்ணை நீ என்ன செஞ்சிடு, பிடிங்கி போடு. உன் கால் இடலா இருந்தா காலை என்ன செஞ்சிடு தரிச்சு. தாய் தகப்பன் மனைவி பிள்ளை என்னை பின்பற்றினா அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் எனக்கு மனைவி தேவையில்லை, போ. ஊழியம் செய்ய முடியாது, ஊழியமே செய்ய தேவையில்லை. என் ஆத்மாவை நான் என்ன செய்து கொள்ளணும், காத்து கொள்ளணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. வந்தா பின்னாடி வரலையா நீ பார்த்துட்டு போ. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், நான் அதற்காக மனம் திரும்பி இருக்கிறேன். உனக்காகலாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். ஏன் பார்த்து எங்க கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக அங்கே செல்லுபடியாகாது. பார்க்கிற மனிதர்கள் நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. நாய் தான் கக்கினதை தின்ன மறுபடியும் போவதை போல
இது எல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தன்னா மறுபடியுமாக அதே செயலுக்கு போகக்கூடாது. அதற்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் கர்த்தர் காதல வாங்கிக்கவே மாட்டார். உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிந்ததுன்னு சொன்னா தானே பேச்சுவார்த்தையே இல்லையா? உங்களை எனக்கு தெரிஞ்சதுனால இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தெரியாத ஒருவரோடு இவரோட பேசிக்கிட்டு இருப்பேன்னா போப்பா வேலை பார்த்துட்டு நான் வந்து செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க தானே. அதே போல தான் ஆண்டவர், எதுக்கு என் காலை வந்து கடிச்சு நிற்கிற, உன்னை எனக்கு தெரியாத போ அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையின்றி வாழ்வதற்கு தடையா இருக்கிறாங்களா? தேவையில்லை. நான் என் ஆத்மாவை என்ன செய்து கொள்ளணும்? ரட்சித்து கொள்ளணும். அந்த ஊரே சொல்லியிருக்கோம் நோவாவை, சொந்த பந்தங்கள் சொல்லியிருக்கோம், படித்தவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள் சொல்லியிருப்பாங்க. எதையும் காதல வாங்கல. ஏன்னா அவன் தேவனோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான்? சஞ்சரிச்ச தேவனோடு இணைந்து இருக்கிறவர்கள் உலக சத்தம் ஒருபோதும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, தொந்தரவு கொடுக்காது. ஏன்னா நான் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னு அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்குமே தவிர உலக கவலை நம்மளை ஒருபோது என்ன செய்யாது, வாட்டாது. அல்லேலூயா, சோதரர். ஒரு காரியம் பாருங்களேன், நோவா காலத்துல நோவா மட்டும் தப்பிச்சுக்கிட்டான்னா அவனுடைய குடும்பமும் தப்பிக்கப்பட்டதா? கவனிங்க, பக்கத்துல இருக்க தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. நோவா மட்டும் தப்பிச்சுக்கிட்டானா இல்ல நோவா குடும்பமும் தப்பிக்கப்பட்டதா? அது எப்படி நோவா குடும்பம் தப்பிக்கப்பட்டது? அல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நோவா தானே கர்த்தரோடு சஞ்சரிச்சிருந்தான். அப்ப அவன் தப்பிக்கிறது நியாயம், நீதி. அவனுடைய குடும்பம் எப்படி தப்பிக்கப்பட்டது? தீர்மானிச்சிருப்பாங்கல்ல. இந்த உலகமே நோவாவை குறை சொல்லும் பொழுது அந்த குடும்பம் அவனை என்ன செஞ்சிருக்கும்? ஏற்றுக்கொண்டிருக்கும். எங்க அப்பா சொன்னா சரியா இருக்கும், எங்க அம்மா சொன்னா சரியா இருக்கும், என் புருஷன் சொன்னா சரியா இருக்கும், என் மாமனார் சொன்னா சரியா இருக்கும், என் மாமியார் சொன்னா சரியா இருக்கும். யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், ஆனா எங்க அப்பா சொல்றது நாங்க என்ன செய்வோம்? வாழ்வோம் அப்படின்னு நினைச்சதுனால அவங்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? தப்பிக்கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த கையெல்லாம் தட்டவே மாட்டீங்களே. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, உன் வீட்டார உனக்கு யாரா இருக்கிறாங்க? சத்துருவா இருக்காங்க. கணவன் அந்த காலத்துல அவங்க எல்லாம் புண்ணியவான்கள் நான் சொல்லுவேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற காலத்துல வாழ்ந்து போயிட்டாங்க எங்க தாத்தா பாட்டன் அவங்கெல்லாம். இப்ப ஏதாவது சொன்னா கள்ளத்துக்கு போட்டு என்ன செஞ்சிடுங்க, கொண்டுடுது. என்ன வாய் திறக்க முடியல, பக்குனே இருக்கு. ஏதாவது பேசிட்டாருன்னா கணவன் சாப்பிடுறது, மனைவி சாப்பிடுறது பிறகுதான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான், பக்குன்னு நெஞ்ச பிடிச்சாருங்க, முடிஞ்சிச்சுங்க, நான் என்னங்க செய்வேன், அவ்வளவுதான். கணவன் வார்த்தைக்கு மனைவி என்ன செய்யறது இல்லை, கேட்கறதே. பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் என்ன செய்யறதே இல்லை, கேட்கறதே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கெல்லாம் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு எத்தனை பேர் பழக்கத்தில் இருக்கிறாங்க, நான் யாருக்கெல்லாம் போய் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ 10வது 12வது படிச்சுட்டு எனக்கு வந்து நீ ஆலோசனை சொல்லுவியா அப்படின்னு யாரும் என்ன செய்யறதில்ல. கீழ்படி ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் ஆத்மா நீ தப்பிச்சுக்கப்பா, உன் மனைவி உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும்னு நீ பிரயாசப்படாத. அது நோவா காலத்திலே முடிஞ்சிச்சு. இப்போ நோவா வாழ்ந்தா கூட யாரை தான் காப்பாற்றிக்க முடியும்? அவன் மட்டும் தான் காப்பாற்றிக்க முடியும். அதனால நோவாவுக்கு அந்த கதினா, கிருபை பெற்றவனுக்கு அந்த கதினா. அப்ப நீ இப்ப என்ன செய்வோம்? மனைவி பிள்ளைங்க வரல, மனைவி வரல, அதனால நான் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், பிள்ளைங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், அதனால இந்த காரணங்கள்லாம் தேவ சமூகத்துக்கு எட்டார். ஆத்மாவை தப்பித்து கொள்ளணுமா? வர்றாங்க, வரல, நான் இங்க போயிடணும், தேவ சமூகத்துக்கு போயிடணும். அப்படி இருந்தா அவங்க கிருபை பெற்றிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் சொல்லி ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிற மனைவிகள் இப்போ இருக்கிற காலத்துல யாரும் யாருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க?
கீழ்ப்படி முன்பு இருந்த காலத்துலலாம் ஊழியக்காரர் சொன்னா அப்படியே என்ன செய்வாங்க, மாத்தி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஜனங்கள் மேல குறையில்லை, உலகம் இப்படிதான் போகுங்க. தேவனே என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா, மத்தேயு ஒரு வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு 24:37 நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நோவா காலத்துல வார்த்தையை பெற்ற நோவாவை எத்தனை பேர் அலட்சியம் பண்ணினார்களோ, மனுஷகுமாரன் வருகிற காலத்துல வார்த்தையை பெற்றவர்களிடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுடைய குடும்பத்தார் ஏளனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய குடும்பத்தார் என்ன செய்வாங்க, அப்போ நோவா காலத்துல அவங்க குடும்பம் என்ன செய்யல, ஏளனம் பண்ணல. யார? நோவாவை. ஆனா இப்போ இருக்கிற நோவாவை அவங்க குடும்பத்தார என்ன செய்வாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. கர்த்தர் இதை சொன்னாருமா, உங்ககிட்ட தானே சொல்லுவாரு. அதிசயமா அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் சொல்லல, உங்ககிட்ட சொல்லிட்டாராங்க. ஏதோ நீங்க என்ன செய்யுங்க, பண்ணுங்க, நாங்கெல்லாம் வரமாட்டோம். வேண்டாம், நீ வந்தவ வராட்டி என்ன செய் போ. அது நிமித்தமாக வருகிற விளைவினத்தை தாங்குவதற்கான பலனை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்வதற்கு இந்த கிருபை உதவும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்து இருப்பதற்கு, கணவன் மனைவி சபை மக்கள் யாரா இருந்தாலும் சரி, வார்த்தை பெற்றவர்கள் நிலைத்து நிற்பதற்கு இந்த கிருபை அவசியம். அதன் நிமித்தமாக வருகிற பாடுகள் உபத்திரவங்களை தாங்கிக் கொள்வதற்கு இந்த கிருபை அவசியம். ஜீவனை காட்டிலும் இந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரியாதை பார்த்து தூதர் என்ன சொல்வார், எப்படி சொல்றாரு, கிருபை பெற்றவர்கள் என்ன செய்வார், சத்தமா சொல்லுவாங்க, கிருபை பெற்றவர்களே போடுவோம்.